வணக்கம் நண்பர்களே. தாராவின் கவிதை காதல் நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம அடுத்து பார்க்க போற கதையோட பேர் என்னன்னா, தோயமாகுமோ காதல் துளி. ஏற்கனவே எழுதின 2 கதைகளோட வாரிசுகளுக்கான கதை. யார் யாரு ஜோடின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் யாரோட குழந்தைங்கன்னு பாத்துடலாமா? இத கதையில சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். சோ இதுல பிக்சரோட யார் யாரோட குழந்தைங்கன்னு பாத்துடலாம். முதல் கதை அச்சிரா பாவை. அதுல நம்ம அக்னி மற்றும் அச்சிராவை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அவங்களோட குழந்தைங்க சித்தார்த் மற்றும் அபிமன்யு 2 பேருமே ட்வின்ஸ்பா. அடுத்து அர்ஜுன் அனிமலர், அவங்களும் ட்வின்ஸ் தான். அக்னியோட அத்தை பொண்ணு ஐஸ்வர்யா, அவளோட கணவன் கவியரசன். 2 பேரோட பசங்க யாருன்னா கௌதம், நீலன் மற்றும் அலர். அப்புறம் வீரவர்மன், அவனோட மனைவி வரலட்சுமி, அவங்களோட குழந்தைகள் நறுவி மற்றும் தாலினி. இதுதான் அச்சிரா பாவை கதையில வர கதாபாத்திரங்களோட குழந்தைங்க. அடுத்து அதிரல் சுகந்தமே. அதுல நம்ம வெற்றி மற்றும் யாழ் தம்பதிகளுக்கு மொத்தம் 4 குழந்தைகள். ட்ரிப்ளெட்ஸ் ஆன சக்திவேல் பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன், ருத்ரவேல் பாண்டியன். கடைசி பொண்ணா நம்ம ஆதிரை தேவி. யாழ் தோழியான சிவரஞ்சனி மற்றும் கார்த்தி தம்பதிகளுக்கு கடம்பன் மற்றும் திகழினி என 2 குழந்தைகள். தீரன் தியா தம்பதிகளுக்கு ரிதன்யா, தியா என 2 குழந்தைகள். இவ்வளவுதான்ப்பா நம்ம சீனியர்ஸோட பிள்ளைங்க லிஸ்ட். இப்ப யார் யார் ஜோடின்னு பாத்திரலாமா? முதல் ஜோடி நம்ம வெற்றிவேலுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு சண்டியர் நம்ம சக்திவேல் பாண்டியன், அவரோட ஆசை காதலி அனிமலர். 2வது அக்னியோட பையனா இருந்துட்டு காதலா அப்படின்னா என்னப்பான்னு கேக்குற சித்தார்த் ருத்ரேஷ், அவனோட ஜோடி யாருன்னா நம்ம காலேஜ் போற பாப்பா ஆதிரை தேவி. அடுத்து ஊம குசும ரத்னவேல் பாண்டியன், அவனுக்கு ஜோடி நம்ம மாடன் மங்கை தியா. அக்னியோட காதல் பிடிவாதத்தை அப்படியே கொண்டு பிறந்திருக்கிற நம்ம அபிமன்யு தான். அவன் அப்பனை விட பெரிய காதல் சைக்கோ, அவனுக்கு ஜோடி தாளினி. கௌதமுக்கு நரவி ஜோடி, ருத்ரவேலுக்கு திகழினி ஜோடி. இவங்களுக்கான காதல் கதையை பார்க்கலாமா? தோயமாகுமோ காதல் துளி விரைவில். அப்புறம் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன்பா. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நான் முழு நேர எழுத்தாளர் கிடையாது. நேரம் கிடைக்கும் போது மட்டும்தான் என்னால எழுத முடியும். அது போக நான் முழு நேரம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். இப்ப கூட ரொம்ப தீவிரமா எழுதிட்டு தான் இருக்கேன். கதை ரொம்பவே பெருசா போகுது போல, முடிக்கவே முடியல. எனக்கு உங்களோட ஆர்வம் புரியுது. என்னோட கதைக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா என்ன பண்ண, நானும் சீக்கிரமா கொடுக்கத்தான் நினைக்கிறேன். ஆனா முடியலையே. இது போக தொண்டையில பயங்கரமான இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுப்பா. ஸ்ட்ரெயின் பண்ணி என்னால சத்தியமா பேச முடியல, அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் சும்மா சும்மா டீசர் போட்டு எங்களை தூண்டி விடுற மாதிரி பண்ற அப்படின்னு கேக்குறீங்களா? வேற வழியே கிடையாது. என்ன நீங்க மறந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் அப்பப்ப டீசர் போட்டு உங்க ஆர்வத்துக்கு தீனி போட்டுட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இதுவரை முடிச்சதையாவது வீடியோவா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க தங்கங்களா.